கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட ஹேர் கேர் டவுட்ஸ்க்கான வீடியோவோட பார்ட் 2 தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1ல் நான் நிறைய உங்களோட டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ மற்ற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தெளிவாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெஷலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், லைஃப் ஸ்டைல், ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டவுட்ஸு எக்கச்சக்கமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து வரும். அக்கா ஹேர் வந்து பிரேக்கேஜ் வந்து நிறையா ஆகுது, முடி வந்து பின்னல் வந்து 2 பின்னல் நல்லா திக்காக இருக்குது, இல்லைனா பாதி வரைக்கும் திக்காக இருக்குது, கீழே போக போக மெல்லிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஹேர் பிரேக்கேஜ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த முடி இருக்குன்னு வைங்களேன், இதோடைய முடியெல்லாம் கட் ஆகுதுன்னா இது கீழே கீழே என்னோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இதே பிரச்சனை தான் உங்களுக்கும் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஹேர் ஆயிலிங் ரெகுலராக பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவில் கெமிக்கல்ஸோ சல்ஃபேட்டோ இல்லாத ஷாம்புவை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் பிரேக்கேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஆயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹைபிஸ்கஸ் ஹேர் மாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா ஹைபிஸ்கஸ், ஆலோவேரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு, பனானா இதெல்லாம் இருக்க ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். குளிச்சு முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீப் வச்சு சிக்கெடுப்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் உட்டன் கோம் வந்து யூஸ் பண்ணலாம். அகைன் மோஸ்ட் ஆஸ்கடில் வந்து வரும். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் வந்து இருக்குது, கட் பண்ணலாமா இல்லை ஸ்பிளிட்டன்ஸை சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. ஸோ நம்மளோட முடியில் கீழே எண்டில் வெடிப்பு இருக்கும். ஸோ லிட்டரலாக ஒரு முடி 2ஆ 3ஆ வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸு. ஸோ ஒரு தடவை உங்களோட முடியில் அந்த மாதிரி பிளவு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. ஸோ ஒரு தடவை ஸ்பிளிட்டன்ஸ் வந்த ஹேரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் இப்போ இங்கே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இதை மட்டும் ட்ரிம் பண்ணால் போதும். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அது எப்படி பண்ணணும்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாசிக் ஃபுல்லாக ஸ்பிளிட் அண்ட் ரெமெடி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது முடியோட லென்த் குறையாமல் எப்படி ஸ்பிளிட் அண்ட் ட்ரிம் பண்ணணும்னு நான் சொல்லி போட்டிருப்பேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனிங்கான ஹேர் மாஸ்க்கு, லைக் நீங்கள் கோகோனட் ஆயில் மட்டும் உங்களோட ஹேர் என்ஸில் டெய்லி அப்ளை பண்ணலாம், ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி ஹேர் பிரேக்கேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் மாஸ்க்கு சொன்னேன் இல்லையா, ஹேர் மாஸ்க் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்பிளிட்டன்ஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து நிறைய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. எனக்கு முடி நிறைய கொட்டுதே, முடியை வந்து வெட்டிட்டேன், இப்போ சூப்பராக வளர்ந்துரும்ல. முடி வெட்டுறீங்க அப்படிங்கிறது லிட்டரலாக நீங்கள் உங்களோட லென்த்தை வந்து கட் பண்ணுறீங்க. பட் முடி வளர்றதுங்கிறது முடியோட வேர் பகுதியிலேருந்து வளரும். ஸோ உங்களுக்கு இப்போ கீழே போக போக முடி வந்து பால் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முடியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணால் முடி வளருங்கிறது ஒரு மெத்து தான், அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஏன்னா முடி வந்து பார்த்திங்கன்னா ரூட்டில் இருந்து க்ரோத் ஆகும். பட் எனக்கு வந்து கீழே போக போக முடி மெல்லிஸாக இருக்குது, நான் கட் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வளர்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கர்லி ஹேர், முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, என்னோடய பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கர்லி ஹேர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் ஹேர் லென்த் வளர்ந்தாலும் சுருண்டு சுருண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் வளராத மாதிரி தெரியும். அதனால் உங்களுக்கு ஹேர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நிறைய ஹேர் க்ரோத் ஆனால் தான் அந்த க்ரோத் வந்து கொஞ்சமாச்சும் லென்த்தில் வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேணாம். கர்லி ஹேருக்கு ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம். ப்ராப்பராக நீங்கள் ஒரு லாங் டர்மாக ஒரு 8 மந்த் 1 இயர் ஒரு நல்ல ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா எனக்கு ஹீட் பாடி இருக்குது, நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கர்லி ஹேருக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அகைன் சொன்ன மாதிரி ஹைபிஸ்கஸ் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஆயில் மாதிரி இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டதுனால ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன், கேஸ்டர் ஆயில் ஒரே 1 ஸ்பூன், கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஃபோர் ஹேர் வாஷ் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட கர்ல்ஸ் எல்லாமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ் உங்களோட ஹேர் க்ரோத்தை சூப்பராக ப்ரொமோட் பண்ணும். அண்ட் ஹேர் வந்து பார்க்க சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்கும். ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் 2 ஸ்பூனு, கேஸ்டர் ஆயில் வந்து ஒரே 1 ஸ்பூன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் டீடாங்கிள் பண்ணால் 70 ஹேர் கிட்ட ஃபால் ஆகுது, நான் கோம் வச்சு கோம் பண்ணால் 100 ஹேர் கிட்ட ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் வாஷ் பண்ணி முடித்த பிறகு முடி வெட்டாக இருக்கும்போது ஈரமாக இருக்கும்போது கோம் பண்ணாதீங்க, டீடாங்கிள் பண்ணாதீங்க. ஏன்னா முடி அப்போ வீக்காக இருக்கும், அந்த டைமில் முடி கொட்டும். இல்லை நான் நல்ல முடி காஞ்ச பிறகு தான் பண்ணுறேன் அப்போ கொட்டுது அப்படின்னா உங்களோட ஹேரில் பிரேக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 சொட் ஆஃப் ஆயில் வந்து கையில் எடுத்து அதை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக் எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனை
பிரச்சனை இருக்காது. இல்லைனா ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் உங்களோட ஹேருக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குற ஹேர் சீரம் ஏதாவது எடுத்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட முடியை சிக் எடுக்கலாம். அகைன் சிக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பல்லு சீப்பு இல்லாமல் பெரிய பல்லு சீப்பு வச்சு சிக் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய முடி கொட்டாது. அண்ட் அந்த சீப்பே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் சீப்பாக இல்லாமல் மர சீப்பாக இருந்துச்சுன்னா சுத்தமாக முடி வந்து கொட்டாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரம் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான சீரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாசிக்கோட சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். 100% நேச்சுரல் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்துக்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக தலை குளிச்சதுக்கப்புறம் முடி கொட்டுனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கமெண்ட், ஹாய் சிஸ்டர், எனக்கு ஃப்ரண்ட்டில் நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முடி இல்லை பால்ட்னஸாக இருக்குது, அங்கே க்ரோத் ஆகிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். சின்ன வெங்காயம் இல்லை பூண்டு ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க, தோல் உரிச்சுக்கோங்க. தோல் உரிச்சுட்டு ஒரு பின் இருக்கும் இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுற பின்னை, அதை வச்சு அந்த பூண்டுலையும் அந்த வெங்காயத்துலேயும் குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல முடி இல்லை அப்படின்னா அதை வச்சு இந்த இடத்துல இப்படி இப்படி ரப் பண்ணிக்கோங்க. வேணும்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் இந்த வெங்காயத்தையோ பூண்டையோ டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி 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 இந்த இடத்துல வந்து ரப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கோங்க. இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஹேர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் வந்து ஆகும். நான் ஆல்ரெடி இதை பற்றி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பூண்டு இல்லை வெங்காயம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் போதும், ரெண்டுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனா ஆனியன் ஹேர் மாஸ்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ்மரி வாட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரோஸ்மரி எசென்ஷியல் ஆயிலை நீங்கள் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் எனக்கு ஒரு ப்ராடக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிளாசிக்கோடவிலேருந்து ஹேர் ரீக்ரோத் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இது பர்டிகுலராக உங்களுக்கு முடியே இல்லாத இடத்துல முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டில் அப்புறம் அந்த வகுடு எடுக்கிற இடத்துல முடி கம்மியாக இருக்குது, இல்லை ஜென்ஸுக்கு அங்கங்கே சொட்டையாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 100% நேச்சுரல் ப்ராடக்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இது சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும், சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கணும், ஒரு 1 வீக் 2 வீக்கில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் லாஸ்ட்டு 1 மந்த்தாக கேட்ட கமெண்ட் செக்ஷனில் ஹேர் கேர் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ நிறைய வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் எல்லா சொல்யூஷனும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் செஞ்சு காமிக்க முடியாது. அதனால தான் நான் வாயில் வந்து சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டான அந்த ரெமெடிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.